Hello friends, welcome to South Indian Culinary YouTube channel. இன்னைக்கு நாம நெல்லிக்காய் வச்சு நெல்லிக்காய் மிட்டாய் நம்ம வீட்ல எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நெல்லிக்காய் மிட்டாய் கண்டிப்பா நீங்க பார்த்திருப்பீங்க. எல்லா dry fruits கடைகள்லயும் இருக்கும். சாப்பிடவே ரொம்ப சூப்பரா இருக்கும். இது நம்ம வீட்ல எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நாங்க நெல்லிக்காய் பறிக்கிறதுக்காக நெல்லிக்காய் தோட்டத்துக்கு போயிருந்தோம். நெல்லிக்காய் மரம் ஃபுல்லாவே நெல்லிக்காய் இருந்தது. பக்கத்துல சப்போட்டா மரம், சப்போட்டா காய் பழம் ஃபுல்லாவே இருந்துச்சு. பார்க்க ரொம்பவே அழகா இருந்தது. ஸோ அதனால இது வீடியோ கவர் பண்ணி எடுத்துட்டு வந்தேன். இந்த நெல்லிக்காய் பார்த்தீங்கன்னா நம்ம ஊறுகாய், ஜூஸ், நெல்லிக்காய் துவையல், நெல்லிக்காய் சாதம், நெல்லிக்காய் வத்தல்னு சொல்லி நிறைய செஞ்சு சாப்பிடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த நெல்லிக்காய் நம்ம டெய்லியும் சாப்பிட்டு வந்தோம்னா உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். நம்ம ஸ்கின்க்கு, ஹேருக்குலாம் ரொம்பவே யூஸ் ஆகும். ஸ்கின்னில் இருக்க சுருக்கெல்லாம் சரி பண்ணும். இளமையாக நம்மளை காட்டும். அது மட்டும் இல்லை, முடி கொட்டுச்சுன்னா நெல்லிக்காய் சாப்பிட்டு வந்தால் முடி கொட்டுறது நின்றுடும். முடி ரொம்ப கருமையாக இருக்கும். உடல் எடை குறைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். நமக்கு உடலில் இருக்க கெட்ட கொழுப்பை ரெடியூஸ் பண்ணிவிட்டு உடல் ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுருக்கும். மலச்சிக்கல்லாம் சரி செய்யும். இன்னுமே நிறைய பலன் இருக்குது நெல்லிக்காயில். ஸோ அதனால் நெல்லிக்காய் டெய்லியும் சாப்பிட்டு வந்தோன்னா ரொம்பவே நல்லது. இப்போ நம்ம இந்த நெல்லிக்காயை வச்சு கேண்டி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நெல்லிக்காய் கேண்டி செய்கிறதுக்கு நெல்லிக்காயை வேக வைக்கணும். ஸோ அதுக்காக ஒரு இட்லி பாத்திரத்தில் 2 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு நம்ம இட்லி பாத்திரத்தில் லாஸ்ட்டு கொத்து இருக்கும் இல்லையா, அந்த தட்டை வச்சுட்டு அதில் நம்ம நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்க நெல்லிக்காயை இதில் சேர்த்துக்கலாம். நெல்லிக்காயை பார்த்திங்கன்னா அப்படியே தண்ணியில் கொதிக்கிற தண்ணியில் போட்டு வேக வைக்கிறாங்க. அது மாதிரி வேக வச்சோன்னா அதில் இருக்க சத்துலாம் தண்ணியில் போயிடுன்றதுக்காக நான் இட்லி பாத்திரத்தில் போட்டு வேக வைக்கிறேன். நம்ம இது மாதிரி இட்லி பாத்திரத்தில் போட்டு ஆவியில் விற்கும்போது அது ரொம்பவே நல்லது. இதில் இருக்க விட்டமின்ஸ்லாம் அப்படியே இருக்கும். ஸோ இதனோட சத்து முழுசாக நமக்கு அப்படியே கிடைக்கும், இதனோட பலன். ஸோ அதனால தான் நான் இட்லி பாத்திரத்தில் வேக வைக்கிறேன். இதை மூடி போட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வேக வச்சாலே போதும். நல்லா இது வெந்துடும். ஸோ அப்படி இல்லைனா கூட இது வெந்துடுறது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா இது மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். இது நல்லா பாருங்கள், அந்த நெல்லிக்காய் வெடித்து வந்திருக்கும். நெல்லிக்காய் அந்த கீத்தாக இருக்கு இல்லையா, ஸோ அது நல்லா பொழந்து வெடித்து வந்திருக்கும். ஸோ அது மாதிரி ஆனாலே இது வெந்துருச்சு, நம்ம இறக்கிடலாம். பாருங்கள், இது மாதிரி தான் இருக்கணும். இப்போ இதை கையாலே இது மாதிரி நம்ம எடுத்தனாலே பிரிஞ்சு வந்துடும். நடுவில் இருக்க விதையை மட்டும் எடுத்துட்டு இந்த நெல்லிக்காயை இது மாதிரி கையாலே உரித்து எடுத்துடலாம். பாருங்கள், ஈஸியாக இதை பிரிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதுவாகவே வெந்து அந்த தனித்தனியாக அது லைனாக அந்த நெல்லிக்காயில் இருக்கும். ஸோ அது அதுவாக பீஸாக அதுவாக பிரிஞ்சு வந்துடும். நம்ம எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னா கத்தியாலேயே நீங்கள் கட் பண்ணி எடுத்துங்க. பட் ஆனால் இது கையால் எடுக்கிறதுக்கே ரொம்ப ஈஸியாக வந்துடும். பாருங்கள், இது மாதிரி தான் எடுக்கணும். அவ்வளவுதான். இது மாதிரியே நம்ம வச்சுருக்க எல்லா நெல்லிக்காயுமே நம்ம இது மாதிரி எல்லாம் விதையை எடுத்துகிட்டு நம்ம சின்ன சின்ன பீஸ் ஆக்கி வச்சிடலாம். பாருங்கள், எல்லா நெல்லிக்காயுமே நான் பிரித்து எடுத்துட்டேன். விதைகளில் நீக்கிட்டு சின்ன சின்ன பீஸாக எடுத்துட்டேன். இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதில் சர்க்கரை போட்டு நம்ம ஊற வைக்கணும். இப்போது நான் 2 கிலோ நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். 2 கிலோ நெல்லிக்காய்க்கு 2 கிலோ சர்க்கரை எடுக்கணும். ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்துக்கணும். இப்போ இந்த 2 கிலோ சர்க்கரையை நான் 3ஆக டிவைட் பண்ணி ஒரு பகுதி மட்டும் இதில் சேர்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஏன்னா இது 3 நாள் ஊற வச்சு காய வைக்கணும். ஸோ ஃபஸ்ட்டே ஒரு பகுதி சர்க்கரையை போட்டு இதை ஒரு நைட் ஃபுல்லாக அப்படியே ஊற வச்சிடணும். ஓவர் நைட் விட்டேன்னா அது நல்லா சர்க்கரை கரைஞ்சி அந்த நெல்லிக்காயிலேருந்து ஜூஸ் வந்திருக்கும். பாருங்கள், இது மாதிரி தான் இருக்கும். நான் இது மறுநாள் காலையில் எடுத்திருக்கேன். நல்லா நெல்லிக்காய் ஜூஸ் நல்லா சர்க்கரை கரைஞ்சி வந்திருக்கு. பாருங்கள், இவ்வளோ தண்ணி நம்ம தண்ணியே சேர்க்கல, அதுவாக தண்ணி வந்திருக்கு. இப்போ இந்த தண்ணி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நெல்லிக்காயை மட்டும் நம்ம காய வச்சிடலாம். அந்த நெல்லிக்காய் தண்ணியை நம்ம கீழே ஊற்றக்கூடாது, அதை அப்படியே வச்சுருக்கணும். இப்போ இந்த நெல்லிக்காயை நல்லா சுத்தமான கிளாத்தில் போட்டு ஃபுல்லாக ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் நல்லா காயணும். பாருங்கள், இது நல்லா இது மாதிரி போட்டு காய வச்சுட்டு இது இன்றைக்கி ஈவினிங்காக எடுத்து மறுபடியும் அந்த தண்ணியில் நம்ம சேர்க்கணும். பாருங்கள், ஒரு நாள் ஃபுல்லாக இது காஞ்சிடுச்சு. இப்போ இந்த நெல்லிக்காயை எடுத்து நம்ம ஆல்ரெடி வச்சுருந்தோம் இல்லையா அந்த நெல்லிக்காய் ஜூஸ், இதை லைட்டாக ஹீட் பண்ணிக்கணும். கொஞ்சம் வெதுன்னு சூட்டில் அந்த நெல்லிக்காய் காய வச்சுருக்க நெல்லிக்காயை மறுபடியும் சேர்த்து செகண்ட் ஆஃப் 2வது பகுதி சர்க்கரையை இதில் சேர்த்துக்கணும். இதை சேர்த்து மறுபடியும் குலுக்கி மறுபடியும் ஒரு நாள் ஃபுல்லாக வைக்கணும். இது மாதிரி 3 டைம் பண்ணணும். நம்ம 3 நாள் சர்க்கரை எடுத்தோம் இல்லையா,
அந்த 3 நாள் சர்க்கரை வந்து இதை ஒரு நாளும் இது மாதிரி பண்ணி 3 நாள் நல்லா காய வச்சு எடுக்கணும். ஏன் இதை காய வச்சு நம்ம அந்த தண்ணியில் கொட்டோன்னா அந்த நெல்லிக்காய் நல்லா காஞ்சிருக்கும். மறுபடியும் சர்க்கரை அந்த தண்ணியில் போடும்போது நிறைய தண்ணி அதை அப்சர்வ் பண்ணிக்கும். அந்த சர்க்கரை தண்ணியெலாம் அப்சர்வ் பண்ணிச்சுன்னா நல்லா ஸ்வீட் வந்து உள்ளே எல்லாம் இறங்கியிருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள், நான் வந்து 3 நாள் நல்லா காய வச்சு எடுத்துட்டேன். இப்போ இதில் லைட்டாக சுகர் பவுடர் கலந்துக்கலாம். சுகரை வந்து நல்லா இது மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதில் ஒரு 2 to 3 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம். இது அளவுலாம் கிடையாது. இது ஜஸ்ட்டு வந்து அது மேலே நம்ம அந்த ஒயிட் கலராக வரும் இல்லையா, அதுக்காக தான். மேலே வந்து இந்த சர்க்கரை பாவு மாதிரி இருக்கும், அது நம்ம கையில் ஒட்டாமல் இருக்கணும். ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம இந்த சர்க்கரை பவுடர் வந்து சேர்க்குறோம். சர்க்கரை பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த நெல்லிக்காயில் எல்லா பகுதியிலையும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிங்க. அப்போ தான் அது வந்து கெட்டு போகாத இருக்கும், கையிலலாம் ஒட்டாமலையும் இருக்கும். தேவையான அளவுக்கு சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ப்ராசஸ் பார்க்க ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப ஈஸி தான். நம்ம 3 நாள் நல்லா காய வச்சு அந்த தண்ணியில் ஊற வச்சு நல்லா காய வைக்கணும், அவ்வளவுதான். பாருங்கள், ரொம்ப சூப்பராக நம்ம கடையில் கிடைக்கிற மாதிரியே நம்ம வீட்டிலே ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட்டாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆரோக்கியமான உணவு இது. பாருங்கள், இதுதான் வந்து ஃபைனலாக கிடைச்ச நெல்லிக்காய் ஜூஸ். இது வந்து என்ன பண்ணோன்னா நம்ம கொஞ்சம் கொதிக்க வச்சு ஃப்ரிட்ஜில் ஊற்றி வச்சுக்கலாம். தேவைப்படும் போது தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நம்ம ஜூஸ் மாதிரி குடிச்சோன்னா ரொம்பவே நல்லது, ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். அவ்வளவுதான், நெல்லிக்காய் கேண்டி எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்த்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சவுத் இண்டியன் கல்னரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.